அஜித், சிறுத்தை சிவா இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அந்த திரைப்படம் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில அஜித்தும் சிவாவும் அடுத்ததா ஒரு திரைப்படத்துல இணைய போறாங்க. அந்த திரைப்படத்தோடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் ஆன் த வேல இருக்குது உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துல நடிக்க போற மற்ற நடிகர் நடிகைகள் யாரு அப்படிங்கிற விவரங்கள் சரிவர தெரியலனாலும் 2 பெரிய ஹீரோயின்ஸ் நடிக்க போறாங்க. கூட பாலிவுட்ல இருந்து ஒரு ஹீரோயின் ஆன் த வேல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக நயன்தாரா அண்ட் அனுஷ்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, அந்த பாலிவுட் ஹீரோயின் யாரு அப்படின்னு எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருப்பாங்க. ஷாருக் கான் நடிச்ச தில்வாலே திரைப்படத்துல நடிச்ச கிருதி சனோன் அப்படிங்கிறவங்க தான் நடிக்க போறாங்களாம். சோ சிவா அஜித்தோடைய காம்பினேஷன்ல அடுத்த ஹிட் ரெடி ஆயிட்டே இருக்குது. ஆனா இந்த சென்னையில கிரிக்கெட் போட்டி ஒண்ணு நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல அஜித் வருவாரா இல்ல மாட்டாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இதுக்கு உங்களோட கமெண்ட் என்ன மிஸ்டர் பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆல்ரெடி நம்ம அஜித் நடிகர்களுடைய பணத்தை போட்டு கட்டணம் கட்ட வேண்டியது தானே, ஏன் மக்கள் கிட்ட வசூலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. சோ அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கறது என்னால ஷியரா சொல்ல முடியாது, இதை நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரல நான் ஏன்னு கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த செலெக்ஷனில் 30% போயிட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அது ரிஜெக்டடாக இருக்கட்டும், இந்த தடவை ரீகால் நோ ரீகால்